வணக்கம். ஜெயா டிவியின் நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்தது. எதற்காக? இப்படியெல்லாம் கூட ஊழல்கள் செய்ய முடியுமா என்று உலகம் இந்தியாவை பார்த்து வியந்தது. அதில் மிக அறிவியல் பூர்வமான ஊழல் என்பதற்கு 75களில் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சர்க்காரியா கமிஷன் கொடுத்த அறிக்கை என்னவென்றால் விஞ்ஞான பூர்வமான ஊழல். அப்பொழுதே அந்த விஞ்ஞான பூர்வமான ஊழல் என்பது அப்பொழுது ஆரம்பமானது. அது தாத்தா காலத்தில் தொடங்கி பேரன்கள் வரை வளர்ந்து தொழில்நுட்ப வளர்ச்சியை எப்படி தங்கள் குடும்ப நிறுவனங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை உலக நாடுகளுக்கே காட்டிய ஊழல் தான் தயாநிதி மாறன் அவர்களின் ஊழல் என்று எல்லா ஊடகங்களும் எழுதி கொண்டிருக்கின்றன. இந்த தயாநிதி மாறன் ஊழலை முதலில் வெளிக்கொண்டு வந்தவர் BSNL ஊழியர் சம்மேளனத்தின் செயலாளர் திரு CK மதிவாணன் அவர்கள். அவர்கள் இப்போது இங்கே வந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தயாநிதி மாறன் அவர்களுடைய அத்துமீறல்கள் இதை கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஆதாரம் எப்ப கிடைச்சது? இது தவறுன்னு ஒரு மனசாட்சி உள்ள குடிமகனாக அதை கொண்டு வந்தீங்களா? உண்மையை சொல்லப்போனா இதை நான் முதல்ல கொண்டு வரல. முதல்ல இதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினேன்னு வேணா சொல்லலாம். முதல்ல இதை வெளிக்கொணர்ந்தது 2009 நாடாளுமன்ற தேர்தலின் போது மத்திய சென்னையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள்தான் தயாநிதி மாறனுக்கு எதிராக இந்த புகாரை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கொண்டு வந்தார். அப்படியானால் இதை முதல்ல சொன்னது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்கள் முதல்வருமான புரட்சி தலைவி அவர்கள் தான் சொல்றீங்களா? ஆமா. ஆனால் அதற்கு அடுத்த நாளே தயாநிதி மாறன் அவருடைய குடும்ப பத்திரிகையான தினகரனில் எங்கள் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் ஒருவரை கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அதை சொன்ன புகார் தவறானது என்று ஒரு விளக்க கடிதத்தை விளம்பரமாக வெளியிட்டு அந்த பிரச்சனைக்கு அவர்கள் அப்போது முடிவு கட்டிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் இதுல ஏதாவது உண்மை இருக்குமா, ஏதாவது தகவல் கிடைத்திருக்குமா என்று நாங்கள் இந்த பிரச்சனையில துருவினோம். நான் BSNL ஊழியர்களின் சம்மேளனத்தின் செயலாளர் என்ற முறையிலையும் அன்றைக்கு நான் BSNL பணிபுரிந்து கொண்டிருந்தேன் சப்டிவிஷனல் இன்ஜினியராக. ஆக என் நிறுவனத்தின் சப்டிவிஷனல் இன்ஜினியர், அந்த நிறுவனத்தின் ஒரு அதிகாரி என்ற முறையிலும் அந்த தொழிலாளர்களுடைய தலைவர் என்ற முறையிலையும் எனக்கு இந்த நிறுவனத்தின் நடந்திருக்கிற இந்த முறைகேடை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் துருவி விசாரித்ததில் எனக்கு அப்போது கிடைத்த தகவல், திரு தயாநிதி மாறன் அவர்கள் 2004 மேல நாடாளுமன்றத்தில் முதல் தடவையாக உறுப்பினராகி உடனுக்குடன் அவர் மத்திய கேபினெட் அமைச்சராகவும் தொலைத்தொடர்பு இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு நீண்ட அரசியல் பார்வையும் உண்டு, தொழிற்சங்க பார்வையும் உண்டு. 2004 நாடாளுமன்றத்தின் போதுதான் திரு தயாநிதி மாறன் அவர்கள் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராகிறார். உங்களுக்கு நினைவு தெரிந்து முதல் முறையாக ஒரு நாடாளுமன்றத்திற்கு வந்தவர் கேபினட் அமைச்சரானது உங்கள் இந்திய சரித்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் MP என்பது மந்திரி பதவி கிடைப்பதே பிற கட்சிகளில மிகப்பெரிய அதிசயம். அப்படி தப்பி தவறி யாருக்காவது மந்திரி பதவி கிடைச்சிடுச்சுன்னா துணை மந்திரி, இணை மந்திரி இது மாதிரி தான் போடுவாங்க. கேபினெட் மந்திரியாக ஃபர்ஸ்ட் டைம் MP என்பது திமுக கட்சியில தான் நடந்தது. அது பிகாஸ் ஆஃப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். காங்கிரஸ் கட்சியிலே, குறிப்பாக தமிழக காங்கிரஸ்ல இருந்தவர்களே கூட யாராவது ஸ்ட்ரெயிட்டா கேபினட்டுக்கு போனதா நினைவு இருக்கா? இப்ப நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் உட்பட, ஏன் நம்ம சிதம்பரம் கூட மத்திய அரசுல முதல்ல உள்துறையில துணை அமைச்சராகத்தான் இருந்தாரு.
EVKS இளங்கோவன் கூட இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா இருக்கார் இல்லையா, அவர் கூட கடைசியில கூட அவரு இணை அமைச்சராகத்தான் இருந்தாரே தவிர டைரக்டா எந்த கட்சியிலையும் கேபினெட் மினிஸ்டர் ஆனதாக எனக்கு ஜி.கே. வாசன் கூட புள்ளி விவரத்துறை அமைச்சர் இணை அமைச்சராகத்தான் இருந்தார், ராஜாங்க அமைச்சராக இருந்தார். சரி, 2004 வந்தபோது 2004 அவர் கேபினெட் பெறுகிறார். அப்போதுதானே தனக்கு இந்த இலாக்கா வேண்டும் என்று கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டெல்லிக்கு போய் அவர்கள் கொடுக்க மறுத்து இவர் கோபித்து கொண்டு வந்து பிறகு வாங்கிய இலாக்காக்களா இதையெல்லாம்? ஆமா ஆமா, அதெல்லாம் அந்த நேரத்துல பத்திரிகையில ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இவர் குடும்ப சகிதம் அங்க போனது, அங்கே கேட்ட இலாக்காக்கள் கிடைச்சோன்னும் அந்த பதவியேற்பு வினைகளை கலந்து கொள்ளாமல் இவர் வந்தது. திரு ஜனார்தன ரெட்டி எனக்கு இத்தனை இலாக்காலாம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. நான் கூட பார்த்தேன், அதுல இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை, கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனை தீக்கிற அந்த நீர்வளத்துறை அமைச்சர் ஏதாவது கேட்டிருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல. கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஷிப்பிங், இந்த மாதிரி பசையான இலாக்காக்களை தான் அவர்கள் கேட்டார்கள். அந்த அடிப்படையில் கேட்டு வாங்கப்பட்டது தான் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கு தான் திரு தயாநிதி மாறன் ஃபர்ஸ்ட் டைம் MP கேபினெட் மினிஸ்டரா 2004 பதவியேற்றார். ஆனா 2007 அவர் பதவி விலகிற ஒரு சூழல் வந்தது. அந்த பதவி விலகல் நாங்க துருவி தயாரித்த அந்த தகவல் அடிப்படையில் 2007 அவர் பதவி விலகின பிறகு திரு ராஜா அவர்கள் அந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். நீங்க என்ன சொன்னீங்க, 2010 நீங்கள் துருவிய போது மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொன்ன பிறகு அந்த மீனலோச்சினி என்பவர் கடிதம் எழுதினார், அது அவர்கள் பத்திரிகையில் வந்தது என்று சொல்லுகிறீர்கள். 2004 2007 வரை தான் தயாநிதி மாறன் தகவல் தொடர்பு அமைச்சராக இருந்தார். 2009 குடும்ப தகராறு காரணமாக வெளியேற்றப்பட்டு அவர் ஜவுளித்துறைக்கு வந்தார். இந்த மீனலோச்சனை கடிதம் வரும்போது தயாநிதி மாறனுக்கும் உங்கள் இலாக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் பாவம் ஜவுளித்துறையில் தானே இருந்தார். 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அடுத்தது 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன். 2007 தகராறு நடந்தது. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு கலைஞரே பப்ளிக்கா சொன்னதுதான், இதயம் இனித்தது, கண்கள் பணித்தன, குடும்பங்கள் ஒன்றாயின. அப்ப எல்லாம் ஒன்னான பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தலை திமுக அரசியல் ரீதியாக சந்திக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தான் பகிரங்கமாக தயாநிதி மாறன் மேல இந்த மத்திய சென்னை தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னா அது திமுகவுக்கு பலவீனம் சொல்லி கருதிதான் அன்னைக்கு மந்திரியா இருந்த ராஜா, அன்னைக்கும் கம்யூனிகேஷன் அவங்க திமுக கிட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் போல. அப்போ அவங்க அன்னைக்கு இருந்த ஜெனரல் மேனேஜரை நிர்பந்தம் செய்து, டெக்ஸ்டைலுக்கு இவர் மந்திரியா இருக்கலாம், ஆனா அவங்க தான் ரூலிங் பார்ட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல்லையும் ஒரு டிசிசிவான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக அவங்க இருந்தாங்க. ஸோ ராஜா மூலமாக அந்த மாறன் உடனடியாக இதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிர்பந்திச்சு தான் கடிதத்தை வாங்கி அதை அவங்களுக்கே தெரியாம பத்திரிகையில பெரிய விளம்பரமா போட்டு அதை மூடி மறைச்சாங்க. அப்ப அதனால தயாநிதி மாறன் அப்ப டெலிகாம்ல மந்திரியா இல்லாம இருக்கலாம், ஆனா திமுக அமைச்சரான ராஜா அரசியல் காரணங்களுக்காக இந்த பகையெல்லாம் மறந்துட்டு ஜெயிச்சாகணும் இல்லையா? என்ன பகை? அதாவது அமைச்சர் பதவியை ராஜா இவருக்கு அப்புறம் எடுத்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல. அதாவது தங்களுக்கு இணையான இல்லாத ஆளு, தங்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய ஆள் தங்கள் இருக்கையில் அமர்ந்து விட்டார் என்ற ஆத்திரமோ என்ன தெரியாது. இந்த பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க கிட்ட இருந்த பத்திரிகை ஊடக பவரை வச்சு, உதாரணத்துக்கு என்னையே கூட எங்க வீட்டுல கூட பேட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க, 24 மணி நேரம் அதை நியூஸ்ல காமிச்சிருக்காங்க. அப்போ கொஞ்சமா இருந்த அந்த 2G ஊழலை ஊதி பெருசாகினாங்க. அதாவது 2G விவகாரத்தில் அவர்களுடைய குடும்ப தொலைக்காட்சி பெரிதுபடுத்தி அதை ராஜாவுக்கு சங்கடத்தையும் ஒரு மாதிரியான எம்பராஸ்மெண்ட்டை உருவாக்குனாங்க. இதனால ராசா யாராக இருந்தாலும் ஒரு ஆளை போட்டு ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்தா பதிலுக்கு அவன் சீண்டிடுவான்ல. அப்போ அப்படி ராஜா அதை இந்த ஆட்கள் என்ன ரொம்ப டூ மச்சா எம்பராஸ் பண்றாங்க, ஆகவே இவங்களுடைய விஷயம் ஏதாவது இருக்குமான்னு நேச்சுரலி அதை தோண்டும் போதுதான் அன்னைக்கு மாத்தூர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் செக்ரட்டரி டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அவர் தான் மந்திரிக்கு செயலாளர்.
அவர் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குதுன்னு சொல்லி அதன் மூலம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதே ராஜா தான். இதுல இவங்க சதி, அரசியல் சதி, ஒரு திமுக அமைச்சர் இன்னொரு திமுக அமைச்சர் மீது சிபிஐ விசாரணை ஏவினார் என்பதுதான் உண்மை, நிதர்சனம், யதார்த்தம். இதை மூடி மறைக்கிறாங்க பாருங்க, இது ரொம்ப தப்பு. இந்த ராஜா கொண்டு வரும்பொழுது அப்போது திராவிட முன்னேற்ற கழக தலைமை தயாநிதி மாறன் மீது கோபமாக இருந்ததால் ராஜாவை இந்த காரியத்தை செய்ய அனுமதித்ததா? அது ராஜாவை அவர்கள் அனுமதித்தாலா இல்ல ராஜாவே ரொம்ப கடுங்கோபமாயி அவருக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி செஞ்சாரான்னு தெரியாது. ஆனால் அவர் அனுப்பிய அந்த சிபிஐ விசாரணை குழு சென்னைக்கு விசாரிச்சு இந்த புகாரில், அதாவது என்ன புகார்னா அதை பத்தி சொல்லாம, தயாநிதி மாறன் அவர்கள் தன் அமைச்சர் பதவியை முறைகேடாக பயன்படுத்தி 323 ISDN நவீன அதிவேக இணைப்புகளை தனது போட் கிளப் இல்லத்தில் பொருத்தியதோடு அல்லாமல் அப்படி பொருத்தப்பட்ட இணைப்புகளை சட்டவிரோதமாக ஆப்டிக் ஃபைபர் கேபிள் மூலமாக ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் அப்போது செயல்பட்டு கொண்டிருந்த சன் தொலைக்காட்சி நிறுவனத்தின் பயன்பாட்டுக்காக அதை அனுமதித்தார் என்பதுதான் இதுல அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. அப்ப இது குறித்து பூர்வாங்க விசாரணையை நடத்திய சிபிஐ குழு இந்த புகாரில் முகாந்திரம் இருக்கிறது, பிரைமா ஃபேசி இஸ் அவைலபிள். இல்ல, இப்போ எனக்கு ஒரு பேசிக் ஹியூமன் சைக்காலஜி எனக்கு புரியல. நீங்கள் சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் அப்பொழுதுதான் அந்த குடும்ப தொலைக்காட்சி ஏதோ வளர்ந்து கொண்ட நிலையில் இல்லை. அப்பொழுதே அவர்கள் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதிகள். அவர்கள் சில தீவுகள் வாங்குகிற அளவுக்கு பணபலம் வளர்ந்து விட்டது. அவர்கள் விமான போக்குவரத்து வாங்கலாம், கப்பல் வாங்கலாம், ஏன் இலங்கைக்கு சர்வதேச விமான நிலையத்தை கூட நான் அமைத்து தருவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு வளர்ந்தவர்களுக்கு இந்த இணைப்பினால் அவர்களுக்கு என்ன பெருசாக சாதித்து விட போகிறார்கள்? அல்லது பின்னால் அவர்கள் மீது அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஒரு சாதாரண இந்த விஷயத்தை செய்யணுமா? அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் கொடுக்கூடாதா? உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா, நீங்க சொல்றீங்க மிகப்பெரிய பணக்கார குடும்பம், மிகப்பெரிய வருமானம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு வருமானம் இருந்தாலுங்க ஃப்ரீயா கிடைச்ச அதனுடைய சொகுசு ஆனந்தமே தனி. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆபீஸ் முன்னால எங்க சங்கத்தின் சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எதுக்காகனா, சன் தொலைக்காட்சி அவங்க நியாயமா அவங்களுக்கு பயன்படுத்தின இணைப்புகளுக்கு ஒரு 9 லட்சம் ரூபாய் பாக்கி வச்சுட்டாங்க. கட்டவே கிடையாது. அவங்க என்ன ஏழையா? நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண 2வது நாள் எங்க அதிகாரிகளை அவங்க வர வச்சு 2 செக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அதிகாரிகள் எங்கிட்ட தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்ப அதை அசிங்கப்படுத்தி இல்லைன்னா அதையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது நான் சொல்றது அவங்களுடைய ரெகுலர் பில். பணம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஏன் அவங்க 9 லட்சம் கட்டாம வச்சாங்க பல மாதங்கள்? எங்க ஆட்கள் நடையா நடந்து அந்த 9 லட்சத்தை வசூல் பண்ணிக்க முடியாம கைவிட்ட நிலையில் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2 செக்கும் வந்தது. அப்போ இது 440 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு பிஎஸ்என்எல்க்குன்னு சிபிஐ உடைய பிரிலிமினரி ரிப்போர்ட்ல, ஏதோ ரோட்ல போற கான்ஸ்டபிள் அப்படிலாம் சொல்ல, ஸ்பெஷல் டைரக்டர் ஆஃப் சிபிஐ சிறப்பு இயக்குனர் கையெழுத்து போட்டு இதே TS மாத்தூருக்கு 10/9/2007 கடிதம் எழுதியிருக்காரு. எங்ககிட்ட அந்த கடிதம்லாம் இருக்கு. அப்போ பூர்வாங்க விசாரணையில குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது. இதை மேற்கொண்டு விவாதிக்கலாம். 323 லைன்ல எவ்வளவு கால்ஸ் போச்சுன்றதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இல்ல. ஒரு டெக்னிக்கலா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ அந்த ISDN லைனை போட் கிளப் இருக்கிற அவர்கள் வீட்டிலிருந்து தேனாம்பேட்டை கொண்டு வந்து அதன் மூலமாக தங்களுடைய குடும்ப தொலைக்காட்சிக்கு பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு தொழில்நுட்ப அறிவு வேணும். பிஎஸ்என்எல்லுக்கே இந்த டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் அப்போ புதுசா வந்த காலம். ஒரு இளம் அமைச்சராக வந்தவருக்கு இப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது, அந்த தொழில்நுட்பத்தை உங்கள் தொலைக்காட்சிக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு தொழில்நுட்ப மூளை அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கணும். அது பிஎஸ்என்எல் அதிகாரி மூளையாவும் இருக்கலாம். சன் டிவில இப்ப கைதான 3 பேர்ல ஒருத்தர் இருக்கார்ல, சீஃப் டெக்னிக்கல் ஆபீசர், அவர் மூளையாவும் இருக்கலாம். இந்த 2 மூளையில ஏதோ ஒரு மூளை தான் இவர்கள் மூளையில உதிச்சிருக்காது. அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த இணைப்பின் மூலமாக
இந்த நீங்கள் பத்திரிகையில் எல்லா பத்திரிகையிலும் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த நம்ம தொலைக்காட்சி நேயர்களுக்காக இந்த இணைப்பின் மூலமாக ஒரு தொலைக்காட்சி எந்தெந்த வகையில் பயனடையும்? எல்லாரும் நினைக்கிறாங்க எடுத்து போன் பேசுறதா நினைக்கிறாங்க. அதனால் என்னென்னலாம் ஆதாயங்கள் பலன்கள் சொல்லுங்க சார். அதை பத்தி கொஞ்சம் விரிவாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து பிராட்பேண்ட் சர்வீஸ் இருக்கு. அநேகமா இணையதளம் இன்டர்நெட்டுக்காக அதை எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் சர்வீஸை ரொம்ப பேர் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப மலிவானது, கொஞ்சம் வேகமானதுன்னு. அப்போ பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் சர்வீஸ் இப்போ இருக்குல்ல, இதுக்கு முன்னால இருந்தது தான் ஐஎஸ்டின்றது. அது எப்படின்னு சொன்னா, இன்டர்நெட் பயன்படுத்தும் போது வேற எந்த வேலையும் அதுல செய்ய முடியாது, அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ. ஆனா அதுதான் அந்த ஐஎஸ்டிஎன் தான் இந்த பிராட்பேண்டுக்கு முந்தைய ஒரு தலைமுறை. இப்ப அதையும் தூக்கி சாப்பிட்டு இப்ப பிராட்பேண்ட் வந்தாச்சு. நீங்க இணையதளத்தையும் பயன்படுத்திக்கலாம், கால் வந்தா பேசிக்கலாம், டேட்டா அனுப்பிச்சிக்கலாம், வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், இந்த மல்டிமீடியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி ஏராளமான வேலைகள் செய்யக்கூடிய டெக்னாலஜிகள் டெய்லி வளர்ந்துட்டு இருக்குது. இப்ப இந்த பிராட்பேண்டுக்கு முந்தைய தலைமுறை தான் ஐஎஸ்டிஎன், இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். ஐஎஸ்டிஎன்னா இன்டகிரேட்டட் சர்வீஸ்னா, இன்டகிரேட்டட் சர்வீஸ்னா முன்னால பேச மட்டும்தான் பயன்படும். பேசலாம், டேட்டா அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், மல்டிமீடியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இப்படி எதை ஒன்னாலும் செய்யலான்றதுதான் இன்டகிரேட்டட் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த சேவை. வெறும் தொலைபேசி சேவை என்பது வாய்ஸ் கால்னு இப்ப சொல்றோம், அது பேச கேட்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து டேட்டா அனுப்புறாங்க. அது இதுக்கு அதையும் அடுத்து இப்போ பிலிம்ஸ் எடுத்து அனுப்புறாங்க, ஒரு பெரிய பிலிமே அனுப்பிச்சிடுறாங்க, ஒரு கேமரால எடுத்த 100 படத்தையும் உடனே அப்லோட் பண்ணிடுறாங்க. அப்போ அது தொலைக்காட்சி என்ற முறையில் இந்தியா பூரா, தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு இருக்கிற முகவர்கள் உடனுக்குடன் நிகழ்ச்சிகளை எடுத்து அதில் அனுப்பலாம. ஃப்ரீயாகவும் கிடைக்குது, வேகமாகவும் கிடைக்குது. அந்த டெக்னாலஜி வேற எந்த காம்படிட்டர்ஸ்க்கும் இருக்காது. அப்போ அவங்களுக்கு அது பிசினஸ் இன்ட்ரெஸ்டே அவங்கள ஒரு ஒன்னப்பாக்குது, மற்றவங்களை விட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வருது. இதை யார் மறுப்பாங்க? அதுவும் அவங்க செய்தி செய்தியாளர்கள் கூட அந்த செய்தியை அனுப்பலாம் உடனுக்குடன். இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் தூர்தர்ஷன் மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த வசதி இருக்காது. இருந்தாலும் தே வில் worry about the cost factor. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்ப இது ஏன் அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகல பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க ஜனங்க கிட்ட, இப்படிதான் 2G பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, காற்றை விற்க முடியுமா, அலைக்கற்றையை விற்க முடியுமா, நாங்க அதை எப்படிலாம் வித்தாங்கன்றத நம்ம சொன்னோம். இப்ப எல்லாருமே விசாரணையில இருக்காங்க. ஆக 323 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு, போன் கருவி வச்சு, 2 கை தானே இருக்கு, 6 கை கூட இல்லையா இருக்கு அப்படின்னு ஜனங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப இருக்க டெக்னாலஜில சின்னதா ஒரு பெட்டி அவர் வீட்டுல, அதனுடைய மாம்பழம் எக்ஸ்சேஞ்சில் ஒரு சின்ன பெட்டி, அவ்வளவுதான். அப்புறம் தேனாம்பேட்டையில் ஒரு சின்ன பெட்டி, முடிஞ்சு போச்சு. இல்ல இப்போ அவரு இலாக்கா வேலைக்கோ பப்ளிக் சர்வீஸுக்கோ அதை பயன்படுத்தல. மினிஸ்டர்ன்ற முறையில அவருக்கு ஒரு இணைப்பு, சர்வீஸ் இணைப்பு கொடுக்கலாங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் அவர் ஒன்றுக்கு பதிலாக 323 இணைப்புகளை வாங்கினார் என்பது முதல் தவறு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களுக்கும் இது போன்ற சலுகைகள் கொடுக்கப்பட்டது, இது ஒண்ணும் புதுசு இல்லைங்கிறாரு. சரி, முன்னாடி அப்படி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா, 22ஆம் தேதி காலையில கலைஞர் வீட்டு முன்னால இருந்து அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தார் இல்லையா, பதற்றத்துடன். 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 21ஆம் தேதி ராத்திரி. கொஞ்சம் ரொம்ப பதற்றத்துடன் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில சொல்றாரு, இது என்னங்க பெரிய சிவில் குற்றம் தாங்க, இது ஒன்றும் கிரிமினல் ஆக்கிட்டாங்க, இது ஒரு கொஞ்சம் அதிகமா பேசியிருப்பேன், அது 1 கோடி இருக்கலாம், நான் வந்து அதை கட்ட தயார், அபராதம்ன்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவர் தான் குற்றவாளி என்பதை அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் சொல்லிட்டாரு. சிவில் குற்றமா கிரிமினல் குற்றமா, அதுக்கு அபராதம் 440 கோடியா 1 கோடியா, அவ்வளவுதான் இது விஷயம். இந்த இடத்துலதான் முதல்ல 440 கோடி முகாந்திரம்னு சொன்னவங்க கடைசியில பார்த்தா அது 1 கோடிக்கு வந்தது. அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது 2G வழக்குல நீங்க போய் பாத்தீங்கன்னா, முதல் சிபிஐ வந்து 12 கோடி ரூபாய்க்கு தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணான். அதுக்கப்புறம் அவனே ரிவைஸ் பண்ணி ஆவணங்கள் கிடைக்க 32, 52 கடைசியில சிஏஜி அவர் 1,76,000 12 பூஜ்ஜியத்தை போட்டாரு. பல பேருக்கு மயக்கம் வராத குறை. ஆகவே சிபிஐ என்பது ஒரு வழக்கை தொடுக்குதுன்னு சொன்னா, ஆதாரம் இருந்தால் தான் கோர்ட்ல அதை எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ கோர்ட் இஸ் ஏ கோர்ட். அப்போ கோர்ட் முன்னால போய் ஆதாரங்கள் ஆவணங்கள் சகிதம் சொல்ற
நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் இருக்கிறத தான் அவங்க இப்ப முதல்ல சொல்லுவாங்க. சப்சிக்வெண்டா சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. 2G மாதிரி இதை ஏத்தனாலும் ஏத்தலாம். ஆனா என்னுடைய அனுமானம் என்னன்னா, இன்றைக்கு அவர்களிடம் நிரூபிக்க தகுந்த அளவுக்கு 1 கோடி ரூபாய் வருமான இழப்பு நிரூபிக்க தகுந்த அளவுக்கு தான் அவர்களிடம் ஆவணங்கள் இருக்கலாம். ஏன்னா பல ஆவணங்கள் இடையில 7 வருஷம் ஊர்காப்பானையில போட்டாங்க இந்த விசாரணைய. அதுக்கு இடையில எவ்வளோ ஆவணங்கள் அழிக்கப்பட்டன. இல்ல இப்போ அந்த டெக்னிக்கல் விஷயம் சொல்லுங்க. அவர் ஒரு இணைப்பு வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அதுல அன்லிமிட்டெட் கால்ஸ் பேசலாம். ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆல் த கால்ஸ் ஆர் மேட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள் சர்வீஸ்னு அத கூட பல பேர் பண்ணிடுறாங்க. ஆனால் 323 இணைப்புகளுக்கு அவருக்கு எந்த சட்டவிதமா வாங்க முடியல. மக்கள்கிட்ட இன்னொரு குழப்பம் இருக்கு. நீங்க சொன்னீங்க அன்லிமிட்டெட் கால்ஸ் சொன்னீங்கல்ல, இந்த 440 கோடி நீங்க சொல்றீங்களே, அது கூட அன்லிமிட்டெட் கால்ஸ் கீழே வந்திருக்கலாம் இல்லையா? அது ஒரு லைன்ல அன்லிமிட்டெட் கால்ஸ். 323 லைன் வாங்கந்தே தப்பு. அதுல 48 லட்சம் ஒரு இணைப்பிலே போகுதுன்னு சொன்னா 323க்கு எவ்வளவு? இதுதான் கணக்கு போட்டாங்க சிபிஐ. இது ஒரு ஆக்சுவல் அமௌண்ட் கிடையாது. அப்கோர்ஸ் சிஏஜியே கூட ஆக்சுவல் அமௌண்ட்னு சொல்லல. ஒரு பிரசம்டிவ், ஒரு அனுமானம். குற்றம் நடந்தது, மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. நான் சிபிஐ விசாரணையும் போது நான் இன்னொரு கோணத்துல விசாரிக்க சொன்னேன். அவங்க அதை ஏத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மினிஸ்டர் இந்த பாரத தேசம் முழுமைக்குமான தொலைத்தொடர்புக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர். அப்படி இருக்கும்போது சென்னையில சன் டிவிக்காக பிஎஸ்என்எல் சேவையை பயன்படுத்தியவர் ஏன் ஆந்திராவில் ஜெமினி டிவிக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டாரு? கேரளாவில் சூர்யாவுக்கும் கிரண் டிவிக்காகவும் பயன்படுத்தி இருக்க மாட்டாரு? கர்நாடகா தான் பெங்களூர் டெலிபோன்ஸை எதுக்காக அவர் உதயா டிவிக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டாரு? நான் நம்பலைங்க. 5 ரூபாய் சாப்பிட்றவர் 50 ரூபாய் இருந்தாலும் அதை விட்டுருவாரா? 5 ரூபாய் தான் நான் எடுப்பேன், 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் எடுக்க மாட்டேன்னு யாரா போவாங்களா? இல்ல, ஒரு கால் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த உங்கள் பொது மேலாளர் பேர்ல வந்தது பிரம்மதத்தன், அதுக்கப்புறம் வேலுசாமி தான் பின்னாடி வராரு. ஆமா, சீஃப் ஜெனரல் மேனேஜர் போட் கிளப் ரெசிடென்ஸ். அவர் சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஒரு நாளும் அந்த போட் கிளப்ல இருந்தது இல்ல. சரி, நான் கேட்கிறேன், இந்த மாதிரி இணைப்புகள் கொடுக்கும்போது ஒன்னும் இல்ல, இப்போ ஒரு டேட்டா கார்டு வாங்க போறோம், உங்கள் முகவரி என்னங்கிறான், உங்களுடைய பேன் கார்டோ ஓட்டர்ஸ் ஐடியோ கொடுங்கிறான். கொடுத்த பிறகு அவர்களுடைய உடனே பணம் கட்டணும்னா டேட்டா கார்டு கொடுக்கறது இல்ல, நேர வீட்டுக்கு ஒருத்தன் வரான், வந்து அங்க இருக்கிறீர்களான்னு பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கனெக்ஷனே ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் ஒரு சீஃப் ஜெனரல் மேனேஜர் இல்லாத முகவரியில் அந்த இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் போது குற்றவாளி சீஃப் ஜெனரல் மேனேஜரா அல்லது தயாநிதி மாறன் முகவரியை இந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் தவறாக பயன்படுத்தி கொண்டு ஒரு அப்பாவி தயாநிதி மாறன் மீது பழியை போடுகிறாரா? அதாவதுங்க, ஒரு மத்திய அமைச்சர்னா இஸ் ஹேவிங் எனார்மஸ் பவர். சிஜிஎம் சீஃப் ஜெனரல் மேனேஜர் இருக்கிறால, உதாரணத்துக்கு நான் ஒன்னு நினைவுபடுத்த நினைக்கிறேன். ஜெயா டிவியில பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னோட ஒரு பேட்டிக்காக ஒரு அதிகாரியை கொண்டு வந்தேன். ஐடிஎஸ் அதிகாரி, அவரு கிளாஸ் 1 ஆபீசர். எனக்கு பேர் சரியாக நினைவு இருக்குமானால் வினோத் என்று பேர். ஆமா, வினோத். அந்த அதிகாரி என்னோட கொண்டு வந்து ஒரு பேட்டிக்கு நான் உட்கார வச்சேன். ஒரு 2 நாட்களுக்குள் இதற்காகவே அவர், அப்போ தயாநிதி மாறன் தான் அப்போ பதவியில் இருந்தாரு, அவர் எந்த அளவுக்கு இன்டாலரன்ஸ் உள்ளவர்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு பேட்டியில நானாவது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசுவேன், அவர் இந்த தொழில் இந்த நிறுவனம் எப்படி காப்பாற்றப்படும்ன்றதான் விவாதத்துல அவர் சொன்னாரு. அவரை பீகார்ல பகல்பூர்ன்ற இடத்துக்கு உடனடியே டிரான்ஸ்பர் போட்டாருங்க. அந்த பகல்பூர் தானே ரொம்ப ஃபேமஸ், பகல்பூர் பிளைண்டிங்ஸ்னே பேர் அந்த ஊருக்கு. அந்த ஊர் தானே? ஆமா, அந்த ஊருக்கு மாத்தி அடிச்சாங்க. இப்ப என்னையும் பல வகையில தொல்லை காட்டும். நான் தொழிற்சங்கம் எங்களது வலுவா இருக்கிறதால ஒர்க்கர்ஸ் என்ற முறையில கொஞ்சம் டச் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா பல வகையிலும் ட்ரபிள் கொடுத்தார். மினிஸ்டர்ன்ற அந்த பதவியை வச்சுக்கிட்டு சார்ஜ் ஷீட் கொடுக்கறது, குற்றப்பத்திரிகை கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் எங்களுக்கு பழகி போன விஷயங்கள். இல்ல, இப்போ அந்த அதனால எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஜெனரல் மேனேஜர் அவுட் ஆஃப் ஹிஸ் ஆபீஸ் ஒரு தொலைக்காட்சியில நிறுவனத்தை பத்தி பேசினாருன்றதுக்கே பகல்பூருக்கு அடிச்சாங்களே, பிரம்மதத்தன் என்ன பண்ணுவாரு? அவர் ஒரு அதிகாரி, அவரை தூக்கி கவுஹாத்திக்கு அனுப்புவாங்க, இல்ல மணிப்பூருக்கு அனுப்புவாங்க. கேட்டா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு. இந்த அதிகாரிகளை தூக்கி அடிப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரொம்ப அனுபவப்பட்டதோ? உங்களுக்கு நினைவு தெரியுமானால்
69 இவர் முதலமைச்சரான போது ராயப்பா என்கிற சீஃப் செக்ரட்டரி அவரை பதவியிலிருந்து தூக்கி போட்டதுக்காக வழக்கு போட்டார் இருக்கா இல்ல, அது அந்த பாரம்பரிய பெருமையா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, இந்த வேலுசாமின்னு அவர் அக்யூஸ் நம்பர் 2 நினைக்கிறேன். அவர் வந்துங்க ஒரு ஜூனியர் ஆபீசர், ஜெனரல் மேனேஜர்ல ஜஸ்ட் ஹி வாஸ் ப்ரொமோட்டட் as a ஜெனரல் மேனேஜர், கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தயாநிதிமாறன் என்ன கேட்கிறாருன்னா, நான் பயன்படுத்தியிருந்தா அது பில்லு வந்திருக்கணும். பில் எங்க வந்தது? எதுக்கு 22ஆம் தேதி தொலைக்காட்சி பேட்டியில ஏதோ ஒரு கோடி ஏதோ அதிகமா பேச அதை நான் கட்டிட தயார்ன்றாரு. அதாவது ஒரு பில்லிங் விட்டுருக்கலாம். அது இவருடைய தொலைபேசியில இவருக்கு ஏற்கனவே செல்வந்தர் ஒரு போன் இருக்குங்க, அதுல அப்படி சொல்ல அவரு இந்த 323 லைன்ல தான் அவர் எங்க சிக்கல்ல வந்துட்டாருன்னா, ராஜா என்கொயரி போட்ட உடனே இவங்க எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் தான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், அதாவது ஆதாரங்கள்லாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட்டாங்கல்ல, அது அமைதியா உறங்கிட்டு மௌன சாட்சியா இருக்குது பூமிக்கு அடியில, அதை எடுக்கல, அது அப்படியே தான் இருக்கு சார். அதான் சொல்றீங்களே, அது இன்னும் எடுக்கப்படாமலையா இருக்கு? எடுக்கப்படலன்னு தான் நான் நினைக்கிறேன். சிபிஐ நினைச்சா, இப்ப நாங்க கேபிள் லொக்கேட்டர்னு ஒரு கிலோமீட்டர் கேபிள்ல ஃபால்ட் எங்கன்னு லொக்கேட் பண்றது, இல்லைன்னா எல்லா 1 கிலோமீட்டரும் பள்ளம் தோண்டி கேபிளை தூக்கணும், ஆப்ரேட் பண்ணோம். அதுக்கு பதிலாக கேபிள் லொக்கேட்டர்னு அதை ஓட்டிக்கிட்டே போனோம்னா சக்கரத்தில் இருக்கும், பர்டிகுலர் இடத்துல அது எங்களுக்கு இண்டிகேட் பண்ணோம். அப்போ we will locate within 5 meters. 1 கிலோமீட்டர் தோன்றது எப்படி, 5 மீட்டர்ஸ்ல இது கேபிள் இருக்குன்னு. அது மாதிரி நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னால சமாச்சாரம். இப்போ அப் டு டேட், அதாவது சேட்டலைட் மேப்பிங்ன்றான், பூமிக்கு எக்ஸ்ரேவே இருக்குது இல்ல சார். இப்போ எக்ஸ்ரேல எத்தனை எக்ஸ்ரே வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் சிபிஐ நவீன கருவிகளை கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து துண்டிக்கப்பட்ட ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இருக்கு, சிபிஐ தான் இதுல இன்வால்வ்டு. சிபிஐ மத்திய ஆட்சியாளர்கள் கையில் இருக்கு. அப்ப அவங்க இதை நியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த கேபிள்ஸ், அண்டர் கிரவுண்ட் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இங்கிருந்து போட் கிளப்ல இருந்து தேனாம்பேட்டை இருக்குதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே போதுமே. ஆனால் அவர்கள் நிறுவனத்தில் பணிபுரிந்த இன்னொருவர், வெளியே போனவர் முதலில் சக்சேனா, அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வீட்டில் இருந்தது, அவர் அங்கேருந்து வேற ஒரு குடும்ப தொலைக்காட்சிக்கு போன உடனே அது எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. இப்ப எனக்கு தலைய சுத்துது. அந்த 323 தெளிவா தெரியும். இது என்ன, இது வேற கதையா, இது ஒரு 323 எனக்கு தெரியல. அது ஃப்ரம் மினிஸ்டர்ஸ் ரெசிடென்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர் ரெசிடென்ஸ்ல இருந்து அண்ணா அறிவாலயத்துக்கு போனதான் எனக்கு தெரியும். இப்ப சக்சேனா சொல்றது புதுசா இருக்குது. இந்த கிணறு வெட்ட பூதம் தோன்ற மாதிரி இன்னும் 2-3 எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல, இப்போ இன்னொரு விஷயம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது யார் மீது? எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஃபார்மர் டெலிகாம் மினிஸ்டர் தயாநிதி மாறன், எம்பி வேலுசாமி ஃபார்மர் சீஃப் ஜெனரல் மேனேஜர், அப்புறம் பிரம்மதத்தன் ஃபார்மர் சீஃப் ஜெனரல் மேனேஜர். இதை விட பரவாயில்லைங்க, இதுக்கு முன்னால எப்படி போட்டாங்க தெரியுமா, பெயர் தெரியாத பிஎஸ்என்எல் அதிகாரிகள்னு போட்டாங்க. இது மாதிரிலாம் கூத்தெல்லாம் நடந்தது. இது கடுமையா போராட்டங்கள் நடத்தணும், தொடர்ச்சியா இயக்கங்கள் நடத்தணும். 440 கோடி ரூபாயை சன் குழுமத்திலிருந்து வசூலிச்சு பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு நீங்க காம்பன்சேட் பண்ணணும், திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கு நாங்க மகஜர்லாம் கொடுத்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணோம். ஆனா மன்மோகன் சிங் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. கடைசியில தான் வேற வழியே இல்லாம சில பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், ஏன் இந்த ரிப்போர்ட் ஸ்பெஷல் டைரக்டர் கொடுத்தாரு இல்லையா சிபிஐல 10/9/2007, அது ஏன் தூங்கிட்டு இருக்குது, அது மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே கொஸ்டின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த தேதியில எஃப்ஐஆர் போட்டுறோம்னு சொன்னாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், முதல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 3 இருக்க, அப்பாவி முதல்ல பெயர் தெரியாதன்னு தான் போட்டாங்க, பேரை சொன்னாங்க. சரி, அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் மீது இந்த சட்டம் பாயாமல், பாவம் அப்பாவி ஊழியர்கள் 3 பேரை கொண்டு போய், அதனாலதான் சிபிஐ கஸ்டடிக்கு வேண்டாம், அவங்க மேல சிம்பத்தி பட்டு நீதிமன்றம் கூட அவர்கள் நீதிமன்ற காவலில் இருக்கட்டும் சொல்றாங்களா? எய்தவர்கள் யாரோ இருக்கு, எதுக்கு அம்ப பிடிக்கிறீங்க? முதல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 3 இருக்க,
அப்பாவி முதல்ல பெயர் தெரியாதன்னு தான் போட்டாங்க. பெயர் தெரியாது. Subsequent ஆ பேரை சொன்னாங்க. சரி, அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் மீது இந்த சட்டம் பாயாமல் பாவம் அப்பாவி ஊழியர்கள் 3 பேரை கொண்டு போய், அதனாலதான் சிபிஐ கஸ்டடிக்கு வேண்டாம், அவங்க மேல சிம்பத்தி பட்டு நீதிமன்றம் கூட அவர்கள் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கட்டும் சொல்றாங்களா? எய்தவர்கள் யாரோ இருக்கு, எதுக்கு அம்ப பிடிக்கிறீங்க? இல்ல நியாயமா? இல்ல, அதாவதுங்க ஒரு விசாரணை அதிகாரி இஸ் த பெஸ்ட் ஜட்ஜ். இப்ப மெயினா ஆளை பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு போதுமான எவிடன்ஸ் எல்லாம் வேணும். தகுந்த இவங்கெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்கள். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. 2G வழக்குல இது வராது, ஆகவே எங்களை சம்மன் பண்ணக்கூடாதுன்னு. இதுக்கு அந்த ஏர்செல் மேக்சிஸ் ஃப்ராட்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, விசாரணை அதிகாரி எப்படி விசாரணை நடத்தணுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த விசாரணையில் உண்மைகள் வெளிவரணும். அதான் அவருக்கு கொடுத்த வேலை. யாரை கைது பண்ணணும், முதல்ல யாரை கைது பண்ணணும், விட்னஸை எப்படி விசாரிக்கணும், இதெல்லாம் கூட நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த மாறன் அவர்கள், தயாநிதி மாறனுடைய வழக்கு ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்போது சட்டத்தை எல்லாம் மீறிய ஒரு வலுவான செல்வாக்கு ஆனா ஒரு பாதுகாப்பு வளையம் அவருக்கு அளிக்கப்படுகிறதோன்னு சந்தேகம் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆளை புரிஞ்சுக்கணும்னா அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய ஹிஸ்டரியை பார்க்கணும். திரு தயாநிதி மாறன் ஃபார் எ வெரி பிரீஃப் பீரியட் 3 வருஷத்துக்கு கம்மியாக தான் அவர் டெலிகாம்ல மத்திய துறையில மினிஸ்டரா இருந்தாரு. 3 வருஷத்துல 3 கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு சார். அதுல 2 சிபிஐ கேஸ் சார். இவர் தான் நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன், ஐயோ ஐயோன்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, இந்தியாவின் மிகப்பெரிய பிசினஸ் மேன், டாப் பிசினஸ் மேன்ல ஒருத்தர் ரட்டன் டாடா, அவரை மிரட்டினாருன்னு அவரே டாட்டாவே பத்திரிகையில சொன்னாரு. டாட்டா பத்திரிகையில சொல்லிட்டு நேரா தாத்தாவை வந்து பார்த்துட்டும் போனாரு. என்னங்க உங்க பேரன் என்ன இப்படி மிரட்டுறாருன்னு. அப்ப விசாரிக்கும் போது பத்திரிகையில வந்த செய்தி தான் இது. டாடாஸ் கையை அப்ப அவங்க துவக்குறாங்க. அதை எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா சவுத் இந்தியாவாவது எனக்கு கொடுக்கணும். பாருங்க, அமைச்சரானவன்னு அவர் எந்த செஞ்ச முதல் வேலை என்ன பாருங்க, அண்ணன் கம்பெனி, குடும்ப கம்பெனி, இதுக்கு தான் முதல் வேலையை தொடங்கியிருக்கார். நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கேஸ் ஏர்செல் மேக்சிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ். அதுல என்ன அவர் மீது சிபிஐ குற்றச்சாட்டு. அதனால அவர் பதவியே ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல்லாம் வந்து டெக்ஸ்டைல் மினிஸ்டரா வந்து ராஜினாமா ஆனார். முதல்ல கம்யூனிகேஷன் மினிஸ்டராகி ராஜினாமா ஆனாரு. குடும்ப சண்டை, கட்சி சண்டையால. டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஆனவர் திரும்ப ராஜினாமா பண்ணார். ஏன்னு சொன்னா, அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாபிச்சுவலா மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டின்றது நமக்கு புலப்படலையா? ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னு சொல்லலாமா? ஏங்க, ஒரு தொடர்ந்து ஒருவன் ஒரு கேஸ்ல மாட்டுறான், அப்புறம் இன்னொரு கேஸ்ல மாட்டி ஒரு பாமரனை கொண்டு போனா பேப்பர்ல என்ன எழுதுவான்னா சோ அண்ட் சோ இஸ் an habitual offender னு சொல்றோம். இப்போ இவர் யூனியன் கம்யூனிகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 2வது என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஏர்செல் கம்பெனி சிவசங்கரன் அவரை வந்து நிர்பந்தம் பண்ணி அவருக்கு லைசன்ஸ் கொடுக்காம வேணுமெனே டிலே பண்ணி அவருக்கு பின்னால் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இவர் கொடுக்காம இருந்தப்போ இவர் போய் கேட்க, நீ இவருக்கு வித்துரு, மலேசியன் மேக்சிஸ் கம்பெனி ஓனர் அனந்த கிருஷ்ணனுக்கு உன்னுடைய ஷேர் எல்லாம் வித்துட்டினாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி வித்த உடனே சொன்னபடி 24 ஹவர்ஸ்ல ஏர்செல்லுக்கு லைசன்ஸ்லாம் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அப்ப இதுக்கு என்ன பிரதிபகாரம் பண்ணியிருக்காங்கன்னா, அனந்த கிருஷ்ணன் சன் டைரக்ட் டிவில 800 crores இன்வெஸ்ட் பண்றாரு. அது இன்வெஸ்ட்மெண்டா, லஞ்சமா, அது வந்து அன்பளிப்பா? இப்ப கலைஞர் டிவியில கடன் வாங்கணும்னா கடன் வாங்குறவன் நேரா வாங்க வேண்டியது தானே. ஒரு பேங்கா போய் 7வது பேங்க்ல போய் எடுக்கிறீங்க. இல்ல, அதுல கூட பாத்தீங்கன்னா கடன் கொடுத்த நிறுவனங்களே இல்லைங்கிறாங்க சார். அதெல்லாம் வந்து ஊழல் பணம் சார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இவ்வளவு திறமையான குற்றவாளியும் ஒரு சின்ன இதை வச்சுட்டு போயிடுவான் துப்ப, அதை கண்டுபிடிக்கிறது தான் இன்வெஸ்டிகேட் பண்ற அதிகாரியுடைய வேலைன்னு. அது மாதிரி இவங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு அறிவியல் கிரிமினாலிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் சொல்லும்போது, பிஹைண்ட் எவ்ரி கிரைம் தேர் வில் பி எ க்ளூ லெஃப்ட். எஸ், அது வந்து அதிகாரிகள் சோம்பலாக இருந்தால் அது கவனிக்கப்படாம இருக்கலாமே தவிர அன்டிடெக்டட் கிரைம்ஸ்ன்றது வேர்ல்ட்லயே ரொம்ப கம்மிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த கேஸை விசாரிக்க உத்தரவிட்டது ராஜா. அவர் திராவிட இயக்கத்தை சார்ந்த திமுக சக அமைச்சர். அப்போ ஆட்சியில் இருந்தது யூபிஏ அமைச்சரவை, திமுகவும் அதுல பங்கேற்று இருந்த அமைச்சரவை. அதனால இது ஹம்பக், இது வந்து அடிப்படை இல்லாதது. ரெண்டாவது, தயாநிதி மாறனுடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் கமிட்மெண்ட் என்னன்றது திமுக இருக்கிறவங்களுக்கே தெரியும். ரவலின் சிங் ஒரு புஸ்தகம் எழுதினாங்க, தர்பார்னு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலே பாத்தீங்கன்னா வாரிசுகளால் உருவாக்கப்பட்டதுன்ட்டு இந்திரா காந்தியை சொல்லுவாங்க, இங்க கலைஞர் ஃபேமிலி சொல்லுவாங்க. அப்போ ஒரு இடத்துல எழுதுறாங்க, இந்த வாரிசுகள் மந்திரி ஆறாங்கல்ல, மாதவராஜ் சிந்தியா பையன் ஆனாரு, சரத்பவாருடைய டாக்டர் ஆனாங்க, இங்க கலைஞருடைய டாக்டர் ஆனப்போ அதுக்கு இந்த வாரிசுகள் பதவிக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தே கேம் ஆன் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்னுவாங்க. மாறனையும் அப்படி கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வந்த ஒரு அமைச்சராக எடுத்துக்கலாமா? முரசொலி மாறன் அவர் வந்து மத்திய அமைச்சராகவே ஒரு 25 வருஷம் இருந்து அவர் மறைகிறாரு. அப்ப அவர் மறைந்த பிறகு அவருக்கு மத்திய அரசு நிறுவனத்துல இப்போ ஒரு சட்டம் உண்டுன்னா, தந்தையோ அல்லது கணவனோ இறந்தால் அவர்களுடைய வேலையை குடும்ப வாரிசுக்கு வேலை கருணை அடிப்படையிலான வேலைன்னு நாங்க சொல்லுவோம். சரி, இப்ப தயாநிதி மாறனுக்கு அந்த கருணை அடிப்படையால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த மந்திரி பதவி இல்ல அப்படின்னு பார்த்தா நிறைய திமுக தலைவர்கள்லாம் இறந்திருக்காங்க. அவங்க எல்லாரும், அதாவது அவருக்கு இதனால் அல்ல, பிகாஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு கலைஞர் ஃபேமிலி. திமுக எவ்வளவு தலைவர்கள் இறந்திருக்காங்க, எவ்வளவு தலைவர்கள் பிள்ளைங்க ஒண்ணுமே பதவியிலே இல்லாம இருக்காங்க. நம்ம அப்படி பார்க்க முடியாது. இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்பே முரசொலியில அவர் கடிதம் கேட்டார், உங்கள் வாரிசுகளை கொண்டு வரீங்கன்னு. ஒரு பெரிய பத்திரிகை சொன்னார், அந்த பத்திரிகையின் பிள்ளைகள் வரவில்லையா, இந்த பத்திரிகையின் பிள்ளைகள் வரவில்லையான்னு கேட்கிறார். அது தனியார் நிறுவனங்கள், அவர்கள் உழைத்து. இதுவும் தனியார் நிறுவனம் தானே. அப்போ பப்ளிக் லைஃபையும் நீங்க வந்து பிரைவேட் பிசினஸ் சொல்லிட்டீங்க. திமுக என்பதும் தனியார் நிறுவனம் தானே. இது ஒரு தனியார் நிறுவனம் என்று நீங்கள் சொல்லுவது சரியா? தனியார் நிறுவனம்னா நான் அந்த ட்ரூ சென்ஸ், அது ஒரு ஃபேமிலி அஃபேர் தான். நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஃபேமிலிக்கு வெளியே இருக்கிறவங்க யாராவது வந்திருக்காங்களா பெரிய அளவுக்கு? இப்போ சண்டே என்ன நடக்குது, மூக்க அழகிரி அவருக்கு பதவி வரணும்ன்றாரு, கனிமொழி இல்ல அங்க ஒரு கிளியரா ஒன்னு சொல்லிட்டார். அந்த ஸ்டாலின் விஷயத்தை போட்டு அவரை நீங்கள் வாரிசாக கொண்டு வருகிறீர்கள் அப்பவே கேட்டப்போ, நானா கொண்டு வந்தேன், இந்திரா காந்தி கொண்டு வந்தார், எமர்ஜென்சியில் சிறையில் போட்டு இந்திரா காந்தி தானே அரசியலுக்கு கொண்டு வந்தார்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். எப்பவுமே ஒரு ப்ரெஃபரன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்ன்றது அந்த கட்சியில அது எழுதப்படாத சட்டம். The entire scam, 2G scam, மேக்சிம் ஏர்செல், இப்போ உங்க BSNL, இதையெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால, இப்ப நீங்க தான் சொன்னீங்க வாரிசுகள் வராங்கன்னு. ஒரு இயக்கத்தில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஊழல் ஒரு இயக்கத்தையே பாதிக்குது. அதனால நாடு பாதிக்கப்படுதா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா நாடு பாதிக்கப்படுகிறது. இப்போ BSNL வந்து மக்கள் வரி பணத்துல நடத்தப்படுகின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரி, இதுல இன்னொன்னு கேட்கிறேன் சார். இப்போ தூர்தர்ஷன் மத்திய அரசினுடைய தொலைக்காட்சி, அதுக்கு இருக்கிற வசதிகள் எதுக்குமே இருக்காது. அதே மாதிரி BSNLக்கு இருக்கிற வசதி எங்கேயுமே கிடையாது. ஆனால் இப்போ இந்த உங்களை போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது, நீங்கள் வேண்டுமென்றே தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வளருவதற்காகவே இயங்குகிற மாதிரி பண்றாங்களே, அதுக்கு காரணம்? எந்த பொதுத்துறை நிறுவன ஊழியரோ அதிகாரியோ நமது நிறுவனம், நமக்கு சாப்பாடு போடுற நிறுவனம் அழிஞ்சிடணும், நஷ்டத்துல போகணும்னு விரும்ப மாட்டான். ஆனா இது எல்லாமே பண்றது வந்து ஆட்சியாளர்கள் தான். அது முன்னால காங்கிரஸ் செஞ்சாங்க, இப்போ வந்துட்டு BJP செய்யறாங்க. எங்க பெக்குலரா என்னன்னா, 2004 இருந்து 2009 வரைக்கும் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சில அந்த கட்சி அமைச்சர்களே வந்துட்டாங்க. கம்யூனிகேஷன் மினிஸ்டர் தயாநிதி மாறன், மிச்சம் பீரியடுக்கு ராஜா. இந்த பீரியட்ல தான் 10,000 கோடி லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்த எங்க BSNL நிறுவனம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா டவுன் ஆகி 5 வருஷமா கண்டினியூஸா லாஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஊழியர்களுக்கு, அதாவது வந்து போனஸ் என்பது இல்லவே இல்லை, லாபம் இல்லை, அதனால போனஸ் இல்லை ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கே தடுமாறுகிற நிலைக்கு 10,000 கோடி லாபத்தில் இருந்த நிறுவனத்தை தள்ளிட்டாங்கன்னா, இது ஏதோ ஒரு ஒர்க்கர், ஒரு ஆபீசர் வேலை இல்லை. அடிப்படையில் அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள்
பொதுத்துறை நிறுவனங்களை சாகடிப்பதற்காக, அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக ஓவர் டைம் பண்ணாங்க. அதே வேளையில தனியார் நிறுவனங்களை தூக்கி நிறுத்தினாங்க. ஒரே ஒரு செகண்ட், 2004 to 2009 the worst period we have faced. அந்த பீரியட் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் தான் அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஆமா, அவங்க தான் குறிப்பா எங்க பிஎஸ்என்எல், நீங்க சொன்னீங்கல்ல சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குன்னு, அது எங்க தப்பு இல்ல. இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் 1000 டவர் வச்சிருந்தா பிஎஸ்என்எல் 300 டவர் தான் வச்சுக்க அலோவ் பண்றாங்க. ஏன் நாங்களும் 1000 டவர் வச்சுக்க அனுமதிக்க மறுக்கிறாங்க? ஏன்னா நீங்க ரேஸ்ல ஓடி முந்திரக்கூடாது. ஏன்னு சொன்னா தனியார் நிறுவனங்கள் வளர்ந்தால் அவர்களுக்கு அதனால் பலன் இருக்கும், பிரதிபலன் கிடைக்கும். ஆனால் அரசு துறை நிறுவனங்கள் வளர்ந்தா என்ன ஜனங்களுக்கு நல்ல சேவை கிடைக்கும். அதாவது பிஎஸ்என்எல் வாஸ் அலவுட் டு என்டர் மொபைல் சர்வீசஸ் ஆஃப்டர் 7 years. 100 வருஷ பாரம்பரியம் உள்ள பிஎஸ்என்எல் வாஸ் நாட் அலவுட் டு என்டர். 7 வருஷம் கழிச்சு எல்லாரும் மொபைல் சேவை வாங்கி எல்லாம் பயன்படுத்தின பிறகுதான் பிஎஸ்என்எல் வாஸ் அலவுட், லேட் என்ட்ரி. ஆனாலும் உடனடியாக நாங்கள் நம்பர் 2க்கு போயிட்டோம். நம்பர் 1 வர முடியல, நம்பர் 2. ஏன்னா 7 வருஷ கேப்ன்றது சாதாரண கேப் இல்ல. இல்ல, இப்ப இந்த காலகட்டத்தில் நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த 2004 to 2009 வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தயாநிதி மாறன் இருந்தார், ஆர் ஆசா இருந்தார். நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் ஆர் ஆசாவினால் தான் தயாநிதி மாறன் இன்றைக்கு சிக்கலில் இருக்கிறார். இவர்கள் பிஎஸ்என்எலுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டாங்க, நாங்க சிக்கல்ல இருக்கிறோம். அதாவது இவர்களால் பிஎஸ்என்எலுக்கு அவர் சொல்றாரு, ₹1 நான் தான் கொண்டு வந்தேன்னு அவர் ராஜா ஒரு வாட்டி சொல்றார். இவர்களால் இந்த பொதுத்துறைக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? காஷ்மீர் டு கன்னியாகுமரி 8 நாள பேச வைக்கிறேன், 4 நாள பேச வைக்கிறேன். நாங்கள பெட்ரோல் விலையை குறைங்க, அதை விட்டுட்டு டெலிகாம் சர்வீசஸ் நாங்க குறைச்சோன்றாங்களே, இது என்னங்க? இது லாஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு முதல் போடுறீங்க ஒரு நிறுவனத்துல, முதலுக்கே வந்துட்டு வியாபாரம் நடக்கலன்னா என்ன ஆகுங்க? இப்போ எங்களை வளர்ச்சி அடைய திட்டமிட்டு தடுத்தார்கள். அதாவது மாறன் பீரியட்லையும் சரி, ராஜா பீரியட்லையும் நாங்கள் 9 மில்லியன் இணைப்புகளுக்கு எக்ஸ்பான்ஷன் வேணும்னு ஃபைல் அனுப்புகிறோம். உங்களுக்கு தேவையில்லை எக்ஸ்பான்ஷன்றாங்க. பட் அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள்லாம் அப்படியே தாவி குதிச்சு பாஞ்சு வளர்றாங்க. அப்போ எப்படி எங்களால் போட்டி போட முடியும்? கையை காலை கட்டிட்டு ரேஸ்ல ஓடுங்கன்னு சொன்னா நான் எப்படிங்க ஓட முடியும்? இது ஏன் ஜனங்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். எந்த பொதுத்துறை நிறுவனம், வங்கியா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், பிஎஸ்என்எல் இருக்கட்டும், on their own they are not acting against the interest of the public sector. இப்போ இன்னொரு விஷயம், உங்களுடைய சில பேட்டிகளில் நான் பார்க்கும்போது பல ஆவணங்கள், தயாநிதி மாறன் சம்பந்தப்பட்ட பல ஆவணங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக அவர் கேட்கறது ஒரு வேலிட் என்னன்னா, என் டெலிபோனுக்கு இருக்கிற பில்லை காட்டுங்க, அப்ப பில்லிங் ஆயிருக்கணுமே அப்படிங்கிறாரு. பில்லு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ள ஒரு பில்லிங் வராம இணைப்புகள் எப்படி சாத்தியமாயிற்று? என்னெல்லாம் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது? இந்த 3 பேரில் அந்த வேலுச்சாமின்றவர் ஒரு அலுவலகத்துக்கே ஆவணத்தை ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட், அது அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சார், இப்போ ஃபர்ஸ்ட் தயாநிதி மாறன் மீட்ரு எங்க காட்டுங்க, அதை காட்டுங்க, இதை காட்டுங்க. இந்த எக்ஸ்சேஞ்சே இல்லீகல் எக்ஸ்சேஞ்சுங்க. மீட்ரு கனெக்ட் பண்ணாதானங்க மீட்ரு கனெக்ட் காட்டும். இப்போ ஒரு லைனுக்கு ஒரு மீட்ரு கனெக்ட் பண்ணாதான், கனெக்ட் பண்ணாம விட்டுட்டா இதுதான் மோசடியும் தான் செய்யறாங்க. எல்லாம் தெரிஞ்சே தானே செய்யறாங்க. இந்த முறைகேடை தெரிந்தே தான் எல்லாம் செய்யறாங்க. சரி, 2வது பாயிண்ட், சிபிஐ ஒரு நம்பரை போட்டு அவன் எந்தெந்த டிராபிக் போயிருக்கு ஒரு சாம்பிளா ஒரு ரேண்டம் செக்அப்ல ஒரு நம்பர் எடுத்து இதுல 48 லட்சம் கால்ஸ் போயிருக்கு. அப்ப எதை பார்த்து சொன்னாம? சிபிஐ ஸ்பெஷல் டைரக்டர் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. அதனால இன்னைக்கு சும்மா தங்கள்கிட்ட ஊடகம் இருக்குதுன்றதுக்காக எதையாவது சொல்லிட்டு மீட்டரை காட்டு, ஃபைலை காட்டினா இப்ப இவர் நான் கட்ட தயார் அபராதத்தைன்றாரு. எதுக்கு சொல்றாரு? இவர் எந்த தப்பும் செய்யலன்னு இவர் எதுக்கு அபராத கட்ட தயாராகணும்? இல்ல சார், ஒரு பில்லிங் மிஸ்டேக் வந்திருக்கலாம். நீங்க பில் லீகல் லைனுக்கு சார், லீகல் லைன்ல அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் இருந்தா அவங்க கிட்ட கேட்போம். இல்ல பில்லு குறைவா போட்டா அடுத்த வருஷம் அடுத்த மாசம் பில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது கிரைம் இல்ல. பட் வாட் இஸ் த கிரைம் இஸ் மிஸ்யூசிங் யுவர் அத்தாரிட்டி, மிஸ்யூசிங் யுவர் மினிஸ்டர் பொசிஷன் அண்ட் மேக்கிங் த பப்ளிக் செக்டார் எ லாஸ். சரி, இப்போ இந்த நீங்க சொல்லுகிற அந்த வேலாயுதம் என்பவருடைய வேலுச்சாமி என்பவருடைய பதவி உயர்வு கூட இல்ல, அவர் வேலுச்சாமி சேலத்தை சார்ந்தவருங்க. அவர் அநேகமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு புள்ளியினுடைய உறவினர்.
அந்த பகுதியில் இருக்கிறவர். இவர் வந்து ஜிஎம்மா கேரளாவுக்கு போனார் டிரான்ஸ்ஃபர்ல, அதாவது ப்ரொமோஷன்ல. இவர் தயாநிதி மாறன் ஸ்பெஷலா அவரை வர வச்சாரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, இங்க சென்னையில பிரம்மதத்தன் ரிட்டையர் ஆன உடனும் அவருக்கு அடுத்த சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. அதுல குறிப்பிட ராகவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டாருன்னா, என்னுடைய சீனியாரிட்டியை சூப்பர் சீட் பண்ணி அவர் ஜூனியரை இங்க கொண்டு வந்து சென்னை தொலைபேசியில் சீஃப் ஜெனரல் மேனேஜர் போட்டீங்கன்னா நான் கேட்ல போய் கேஸ் போடுவேன்ட்டாரு. அப்போ உடனே மினிஸ்டர் என்ன, உனக்கு அதானே வேணும், சிஜிஎம் ரேங்க் தானே வேணும், சரி அங்க போய் கிண்டியில போய் உட்காந்துக்கன்னு சதர்ன் டெலிகாம் ரீஜன் ஜனங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ராகவனை அந்த வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அவர் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா, சரி உனக்கு சிஜிஎம் ரேங்க் தானே வேணும், சரி அங்க போய் உட்காந்துக்கன்னு சதர்ன் டெலிகாம் ரீஜன்ல சீஃப் ஜெனரல் மேனேஜரா போட்டாங்க. அவரும் ரைட் ஓகே மினிஸ்டர் பண்றாரு, ஒரு அளவுக்கு மேல ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் அப்படி வந்தவர் தான். வரும்போதே அவர் வந்து இந்த மரபுகளை எல்லாம் மீறி உடைச்சிக்கிட்டு தான் வேலுசாமி வந்தார். வந்தவர் ஒரு விசுவாசமான திமுக காரராக இருந்தார். சீஃப் ஜெனரல் மேனேஜராகவே நடந்துக்கல. அவர் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டோம். இவர் போய் நேரா உட்காந்துக்கிட்டு மினிஸ்டர் ரெசிடென்ஸுக்கு போயிடுவாருங்க, ஆபீஸ் வரது முன்னால் காலையில. இப்ப இந்த கௌதம் இருக்கார, அவர் காலாட்டிட்டு உட்காந்துப்பார், இவர் நின்றுட்டு இருப்பாராம், ஏதாவது தபால் இருக்கா எங்களுக்குன்னு. இவர் என்ன கூரியர் மேனா, இஸ் எ சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். ஒரு அமைச்சரினுடைய தனி உதவியாளர்கிட்ட போயிட்டு நின்றுகிட்டு ஏதாவது தகவல் இருக்கா, ஏதாவது லெட்டர் இருக்குதான்னு போய் ஒரு சிஜிஎம் கேட்டானா, அப்ப அந்த கௌதம் எப்படி அவரை நடத்தி இருப்பாரு? கௌதம்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. அவங்க அப்பா கிட்டே பிஏவா இருந்தவர். அவரு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பேங்க்ல கிளார்க்காவோ ஏதோ இருந்தவர். அவரை ஸ்பெஷலா முரசொலி மாறன் கூட்டு போயிட்டு அவருடைய பிஏவா அவர் பதவி காலம் வரைக்கும் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் பதவி காலத்திலையும் அவர் இருந்தாரு. ஸோ என்னுடைய அனுமானம் என்னன்னா, திரு கௌதம பிடிச்சதுதான் இப்ப ரொம்ப பெரிய சிக்கலாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எதையாவது கக்கிட்டாருன்னா ஆபத்து ஏதாவது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அலிபி கிரியேட் பண்ற மாதிரி தயாநிதி மாறன் சொல்றாரு, அவர்களை துன்புறுத்துகிறார்கள், அவர்களை கொயர்ஸ் பண்ணி எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறார்கள். இதெல்லாம் இல்லை, அவங்க கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுக்கான ஒரு அலிபி தான் இதெல்லாம். அப்ப அவரு ஏன் பதட்டப்பட்டார் அப்படின்னா, மற்ற 2 பேர் பத்தி கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கௌதம் வந்து சிபிஐ கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்கன்னா அவர் முரசொலி மாறன் காலத்துல இருந்து எல்லாம் ஆரம்பிப்பாரு விஷயங்களை. அப்ப அதுதான் அவங்களுக்கு இப்ப ரொம்ப பதட்டத்துல உருவாக்கி இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ அப்படியே இந்த வழக்கை சட்டம் தன்னுடைய நடவடிக்கை எடுத்தால் கூட இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு? நிறைய ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றீங்க. இல்ல என்ன விசாரிச்ச ஒரு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் லெவலான ஒரு சிபிஐ அதிகாரி டெல்லியில இருந்து வந்திருந்தப்போ என்ன விசாரிச்சு என்னுடைய ரெக்கார்டிங்லாம் எடுத்துட்ட பிறகு, வாக்குமூலம்னா சும்மா கிடையாதுங்க, எழுதி வாங்குறதெல்லாம் இல்ல, எல்லாம் ஆடியோ வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க கேமரா வச்சு. எடுத்துட்ட பிறகு ஆஃப் த ரெக்கார்ட் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னாரு, உங்க சிஜிஎம்ஸ் எல்லாமே எல்லா ரெக்கார்டையும் அழிச்சிருக்காங்க, இப்போ we are recreating it. இப்போ ஒரு ஃபைல்ல ஒரு இடத்துல தான் பேப்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனுடைய கனெக்டட் பேப்பர் சில ஃபைல்ஸ்ல இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு லெபோரியஸ் ஜாப் தான் இது. they are recreating the files now. அந்த அடிப்படையில தான் இந்த ஆவணங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, அழிக்கப்பட்ட ஆவணங்களை கூட. அந்த அடிப்படையில தான் அவங்க அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல தொகையை கம்மியா போட்டிருக்காங்க. ஃபர்தரா அவங்களுக்கு கிடைக்க ஆவணம் they may revise it. இல்ல, இது இப்போ இந்த தள்ளி போய் கொண்டே இருப்பதனால் சார் 2004 இருந்து 7 நடந்த குற்றம் 2014 தான் வெளிச்சத்துக்கே வந்து கோர்ட்டு தலையிடுது. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பார்வையின் கீழ் இது நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பார்வையின் கீழ் நடப்பதால இதுல வந்து இனிமேல் யாருடைய இது கொஞ்சம் பலிக்காது. அநேகமாக அது தன் வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வேன்ற மாதிரி இந்த வழக்கு சரியான திசையில் போகும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்ப நீங்கள் ஓய்வு பெற்று விட்டீர்கள், உங்கள் பூர்வமாக நீங்கள் உங்களை இந்த வழக்கு ஏதாவது இம்ப்ளீட் பண்ணி எடுக்க போறீங்களா? நியாயம் கிடைப்பதற்காக ஏதாவது இம்ப்ளீட் பண்ணிக்க போறீங்களா? இந்த வழக்குல என்னையும் இம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி எங்க சங்கத்துல சொல்றாங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், இன்னும் இறுதி முடிவு எடுக்கல. அதாவது உண்மையிலே இந்த ஒரு விஷயம் தமிழகத்திற்கு ஒரு அவமானகரமான ஒரு விஷயம், ஒரு ஊழல். ஆனால் மிகப்பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்தின் ஒரு விஷயம் இது. இதை தொடர்ந்து ஒரு ஊழியராக இருந்து மனசாட்சிப்படி
ஒரு குடிமகனாக அதை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து போராடி வருகிறீர்கள். அதனாலதான் எனக்கு பென்ஷன் ரிட்டையர் ஆகும்போது நிறுத்திட்டாங்க. இப்ப அது கிடைச்சதா இல்லையா? இல்ல உச்ச நீதிமன்றத்துல சில நல்லவர்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு எங்க நிர்வாகத்துக்கு கேள்வி கேட்ட உடனே அவங்க ஒரு 10-11 மாசம் கழிச்சு திருப்பி தந்துட்டாங்க. அதனால இவ்வளவு போராடியும் நீங்கள் நியாயம் வெளிவர வேண்டும் என்கிற உறுதியோடு இருப்பதனால்தான் இன்னும் சத்தியம் வாழ்கிறது, நீதி வாழ்கிறது. சில உதாரணங்களாக நீங்களை போன்றவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய தொழில்நுட்ப அறிவை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். விரிவாக சமூக பார்வையோடு, அரசியல் பார்வையோடு, தொழில்நுட்ப பார்வையோடு எங்களுக்கு விளக்கம் அளித்தீர்கள். உங்களுக்கு ஜெயா டிவி சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதாங்கன்.